ஓம் ஸ்ரீ ஜோதிட நிலையம் மூலமாக தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் ஜோதிட நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சத்ய செல்வனின் முதற்கண் வணக்கங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இன்று பார்க்க இருப்பது 27 நட்சத்திரங்களும் அதன் திருஸ்தலங்களும். நட்சத்திரம் நம்பர் 26 உத்திரட்டாதி நட்சத்திரம். பாருங்கள், உள்ளே செல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இதன் திருஸ்தலமானது ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் திருக்கோயில். இதன் இடதுபுறம் மேற்பகுதியில் மீன ராசிக்கான சின்னமும், வலதுபுறம் மேற்பகுதியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்கான சின்னமும் கொடுக்கப்பட்டுள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னமானது கட்டில்களின் கால்கள் மற்றும் இரட்டையர்கள் இதன் சின்னமாகும். இந்த பக்கத்தில் நாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் திருஸ்தலமான ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் திருக்கோயிலின் அமைப்பை காணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் திருக்கோயில் திருஸ்தல வரலாறு. விஷ்ணு பகவான் ஒவ்வொரு நாளும் 1000 தாமரை மலர்களுடன் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். இந்த எண்ணிக்கை ஒவ்வொன்றாக குறையத் தொடங்கியது. பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய விஷ்ணு தனது கண்களில் ஒன்றை சிவபெருமானுக்கு வழங்க முயன்றார். ஆனால் சிவனால் அது தடுக்கப்பட்டு தரிசனம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவை பின்தொடர்ந்து சிவ தரிசனத்திற்கு பூஜையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். 1000 பூக்களால் வழங்கிய மகாலட்சுமிக்கு சிவன் தரிசனம் வழங்கியதால் அவருக்கு சகஸ்ர லட்சுமீஸ்வரர் என்று திருப்பெயராகும். சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயில் திருக்கோவிலின் மகத்துவம். இந்த கோவிலுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது. முனிவர்கள் அகிர்புதன், அங்கிராசா, அக்னி புரந்தகா மற்றும் தெய்வீக சிற்பி விஸ்வகர்மா ஆகியோர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நம்பிக்கையின்படி தங்கள் கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில், சூட்சும வடிவத்தில் பூஜைகள் செய்ய சகஸ்ர லட்சுமீஸ்வரரை வணங்குவதாக அவர்கள் எல்லா மாத நட்சத்திர நாட்களிலும் இங்கு வருகிறார்கள். ஆகவே பூர்வீகவாசிகள் தங்களால் முடிந்தவரை அல்லது குறைந்தபட்சம் வருடாந்திர நட்சத்திர நாட்களில் கோயிலுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீ கடவுள், நெருப்பின் கடவுள் மற்றும் அயன் என்று அழைக்கப்படும் சூரியன் இங்கு வணங்கப்படுவதால் இந்த இடத்திற்கு தீயத்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தமிழில் தீ என்றால் நெருப்பு என்றும், சூடான அக்னி இங்கு வழிபடப்பட்டது போல வெப்பம் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுபவர்கள் இங்கு வழிபடுகின்றார்கள். பணம், சுகாதாரம் மற்றும் பிற பிரச்சனைகள் இல்லாத சுமூகமான வாழ்க்கைக்காக அனைவரும் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனைகளுடன் இறைவன் மற்றும் தாயிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் திருஸ்தல முகவரி. ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் திருக்கோயில், தீயத்தூர், பின்கோடு 614 629, ஆவுடையார் கோயில் தாலுகா, புதுக்கோட்டை மாவட்டம். விதியை மாற்றும் பரிகாரமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு தங்களுடைய பிறந்த ஜன்ம நட்சத்திரத்திலிருந்து சென்று வர தங்கள் பிறப்பினால் எழும் பாவங்களால் ஏற்படும், ஜாதகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீக்கப்பட்டு தங்கள் வாழ்வில் புத்துணர்வு பெறும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஜோதிடரை அணுகவும். நன்றி.